ஹலோ மங்கம்மா மேரேஜ் பீரோ சொல்லுங்க. மேடம் நான் தான் பழப்பிரகாசம் பேசுறேன். இங்க பாருங்க பழப்பிரகாசம், உங்க பேர்ல உள்ள பழம் வயித்துக்கு கீழே இல்ல. பழம் எல்லாம் எப்படி மேடம் இருக்கும்? இருக்கு, ஆனா வேலை செய்யல, அதனால பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேடம் இப்ப நான் என்ன மேடம் பண்றது? ஒண்ணு பண்ணு, பட்டு சேலை கட்டிக்கிட்டு சென்ட்ரல் முன்னாடி கை தட்டிக்கிட்டு நில்லு. மேடம் போன வச்சுட்டு போடா. பழம் இல்லையா, பொண்ணு மட்டும் வேணுமா? வந்துட்டா கல்யாணம் பண்றதுக்கு. மங்க தாயாரு நான் வந்துட்டேன். என்ன இவ ஏதோ பிளான் பண்றா போல இருக்கு. என்ன டைமுக்கு நான் உங்களை வர சொன்னேன்? அது 10 மணிக்கு. ஆனா இப்ப டைம் என்னாச்சு? 11 ஆயிடுச்சு. நேத்து வந்த கஸ்டமர் கிட்ட ஓடி நம்பர் வாங்கினியா? அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடி கேட்ட? நான் என்ன கேட்டேன்? கமிட் பண்ணிக்கலான்னு கேட்டியா? கமிட்மெண்டா? கமிட்மெண்ட் சினிமாக்காரங்க தானே கேட்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா பொம்பளை கமிட்மெண்ட் கேக்குறது இங்கதான் பாக்குறேன். நான் என்னடி கேட்டேன்? என் கூட படுத்தாதான் நல்ல பொண்ணா தேடி தருவேன்னு மிரட்டினியாமே. தெரிஞ்சு போயிருச்சா? அது அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே என் தங்கச்சி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாடி. அது தங்கச்சியா? அது தங்கச்சியா? அந்த கிழவியை போய் தங்கச்சின்னு சொல்றியேடி. அந்த கிழவி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்குன்னு கவுண்டிங்கோட எனக்கு தெரியும். அடியே, என் கவுண்ட் எல்லாம் உன் கவுண்டிங்ல வச்சுக்காதடி. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். உனக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவனோ ஆட் வீடியோ படணும்னு மெசேஜ் போட்டிருந்தான். அந்த டீலிங் என்னன்னு பேசு. அப்படியா? பையன் தானே? ஆட் டீலை பத்தி மட்டும் பேசு. உன் பெட் டீலை பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உன் தங்கச்சிக்கு மிளகா படி வச்சிருவேன். ஐயோ, இவ செஞ்சாலும் செஞ்சிருவா. சரி, வேலையை பத்தி மட்டும் பேசுறேன். அப்ப சொத்து ஃபுல்லா அவங்களுக்கு தான். ஆமா, பின்ன அப்படிதானே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கால். 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே மேடம், பரவாயில்ல. இவங்க யாரு? அப்பப்பா, யாரா இப்படி பாக்குறா? சரசம் சரசம் சரசம். பூமி பூஜை பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? பூமி பூஜை பண்ணணும்னா பிடிக்கணும்ல மேடம். ஏன்? பிடிச்சாதான் பண்ணுவீங்களா? ஆமா, பிடிச்சாதான் சம்பளமே வாங்குவேன். பூமி பூஜை போறதுக்கு பிடிக்க வேணாமா? ஓஹோ, இடம் பெருசா இருந்தாதான் பூமி பூஜை பண்ணுவீங்க. நல்லா விசாலமா இருக்கணும் மேடம். புல்லு இல்லாம கிரவுண்டா இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புல் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்குமா என்ன? இருக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற வரையும் நான் பூமி பூஜை பண்ண மாட்டேன். ஆமா, பில்டிங் சைஸ் என்ன? அவர் எழுப்புறத பொறுத்து பில்டிங் சைஸ் இருக்கும். வாங்க மேடம், வாங்க.